நேர்மை இல்லாத கவர்னர், சட்டத்துக்கு விரோதமான கவர்னர் வந்தப்ப சிங்கம் வந்துருச்சு, களை இறங்கிருச்சு. அவங்க ஊரா? அவங்க ஊரா. அதனால சிங்கம் களை இறங்கிருச்சு. நீ தமிழ்நாட்டுலன்னா, ஏய் அன்னைக்கே நம்ம ஒண்ணு போட்டோம். என்ன போட்டோம்னா, எப்படி ஓட ஓட உன் சிங்கத்தை விரட்டுறாங்க பாரு அப்படின்னு. நீ சொன்ன சிங்கம் வந்து சிங்கம் கிடையாது, சிங்கத்தோல் போர்த்திய ஒரு பசு. அது அதை எப்படி ஓட விரட்டுறாங்கன்னு நம்ம அன்னைக்கே போட்டது. எப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏதாவது அப்ப நியூஸ் ஏசியான்னு சொல்லிட்டு ஒரு இதுல போட்டிருக்கோம். ஸோ இப்போ எவ்வளோ அவமானப்பட்டு இல்ல ஆக்சுவலி இவர் இதுக்கு முன்னாடி இந்த நாகாலாந்தோ மணிப்பூர் பழங்குடி மாநிலத்தில் அங்கேருந்து அவமானப்படும் சில பேரோட விதிங்க. அது அவமானப்பட்டு தான் வாழணும். அங்கேயே அந்த மக்கள் இந்த கவர்னர் நாங்க விட மாட்டோம்னு சொல்லி சில பேர் சாதாரணமா இருப்பாங்க. அவங்க வந்து கவர்னரோட பெரிய அந்தஸ்து கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், ரோட்ல எல்லாருமே மதிப்பாங்க. சில பேர் அந்த அந்தஸ்துலேயே இருப்பான், ஆனா ரோட்ல உள்ளவங்க மதிக்கிற அளவு கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேரோட விதி அந்த மாதிரி. அந்த மாதிரி அரசியல் சட்டத்தில் எது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புலேயே உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்க வந்து தமிழ்நாடு அரசோட கவர்னராக இருக்கீங்க, இது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து 10 சட்டங்களை வச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, நீங்க அதை பாஸ் பண்ணுங்க, இவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ணக்கூடாது.